டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய இந்த முஸ்லீம் பேன் அப்படிங்கிறத பற்றி இப்போ நிறைய நாடுகளில் டிஸ்கஷன் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ரஷ்யா இதை ஒரு பெரிய செய்தியாகவே அறிவித்திருக்கிறார்கள். நீங்கள் பெரிய அளவில் நிறைய நாடுகளுடைய மக்களை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அவங்க உள்ளே வரலாம், உள்ளே வரக்கூடாது, அவங்களால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறத தடுக்க நினைக்கிறீங்களே, உங்களுடைய எய்ம் தான் என்ன? இதே மாதிரி எல்லா நாடுகளும் செய்து விட்டார்கள் என்றால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ரஷ்யா கேட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அது உண்மையாகவே நடந்து விட்டது. அமெரிக்கா மட்டும் கிடையாதுங்க, ஜெர்மனியும் இப்போது பல நாட்டு பிரஜைகள் அவங்க நாட்டுக்குள்ளே வருவதை தடுக்க நினைக்கிறார்கள். அப்படி என்ன நடந்துச்சு, ரஷ்யா உக்ரைன் போரில் என்ன அப்டேட் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். முதலாவதாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெலரஸ் தான். பெலரஸில் எலெக்ஷன், அதில் லுகஷெங்கோ அவர்கள் மறுபடியும் வின் செய்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 7வது முறையாக பெலரஸினுடைய அதிபராக லுகஷெங்கோ அவர்கள். ஸோ பெலரஸினுடைய ஒப்போசிஷன் லீடர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எகெயின் இங்கே ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்றால் உக்ரைன் ஜெயிக்க வேண்டும். என்னைக்கு உக்ரைன் ஜெயிக்குதோ அன்னைக்கு தான் பெலரஸில் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது வரும். அது வரையிலும் லுகஷெங்கோ அவர்கள் தான் வின் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காங்க. ஸோ லுகஷெங்கோ அவர்கள் ஆட்சி மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பெலரஸில் நடந்த தேர்தலை நிறைய நாடுகள் கண்காணித்தார்கள். அப்படி கண்காணித்த பிறகும் லுகஷெங்கோ அவர்கள் தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும், உக்ரைன் ஜெயித்தால் தான் இங்கே ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு சொன்னால் மேற்குலக நாடுகள் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே பெலரஸ், உக்ரைன் போன்ற நாடுகளை கையில் எடுத்தால் தான் இங்கே ஆட்சி மாற்றம் வரும், இதுவரையிலும் புட்டின் அவர்கள் இருக்கிற வரையிலும் இது நடக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த தாட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பெலரஸினுடைய தேர்தல் ரிசல்ட் அப்படிங்கிறது இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக மேற்குலக நாடுகளுடைய பேசு பொருளாக இருக்கலாம். நடந்து முடிந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது நெய்தர் ஃப்ரீ நார் ஃபேர் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் அவங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறது. ஃபேராகவும் நடக்கலை, ஃப்ரீயாகவும் நடக்கலை, இது ஒரு தேர்தலாப்பா, இப்படி ஒரு தேர்தலை நடத்தணுமாப்பா அப்படிங்கிறது தான் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கேள்வி. இதே மாதிரியான கேள்வியை தான் வியட்நாம், கியூபா போன்ற நாடுகளிலும் அமெரிக்கா போன்ற நாடுகள் கேட்டு வருகிறார்கள். இப்போ அதே கேள்வியை பெலரஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஆர்சனிக் மிசைலை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக அது நம்ம நாட்டுக்கு வரப்போகுது என்கிற தகவலை லுகஷெங்கோ அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். புட்டின் அவர்களுடைய நண்பன், ரஷ்யாவினுடைய நட்பு நாடு பெலரஸ். பெலரஸும் ரஷ்யாவும் இணைந்து தான் ஒரு கட்டத்தில் உக்ரைன் இராணுவ வீரர்களுக்கு எதிராக படை நகர்த்தல் அப்படிங்கிறத செஞ்சாங்க. இன்றைக்கி அதே லுகஷெங்கோ அவர்கள் வின் பண்ணியிருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆர்சனிக் மிசைல்ஸை மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ரஷ்யா, கண்டிப்பாக அந்த மிசைல் பெலரஸுக்கும் கொடுக்கப்படும் என்கிற அந்த நம்பிக்கை ரஷ்யா நமக்கு தந்திருக்கிறது. அப்போ யாரும் பயப்பட வேண்டாம், பெலரஸை அடிப்பதற்கு இனி இன்னொரு நாடு, இன்னொரு மிசைல் பிறந்து தான் வரணும், ஏன்னா நம்மக்கிட்ட ஆர்சனிக் இருக்குது அப்படின்னு சொல்லி லுகஷெங்கோ அவர்களுடைய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக யுஎஸ் எய்ட் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் தான். இந்த யுஎஸ் எய்ட் ப்ரோக்ராம் இப்போ உக்ரைனுக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா விதமான உதவிகளையும் நிறுத்துங்கள் அப்படிங்கிற இன்டர்னல் சர்க்குலரை எல்லா நபர்களுக்கும் அனுப்பியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அப்போ இதுக்கு மேலே அமெரிக்காவினுடைய உதவி உக்ரைனுக்கு கிடைக்காதா, அமெரிக்காவினுடைய உக்ரைனுக்கு கிடைக்காதான்னு கேட்டால் கிடைக்க வாய்ப்பு இல்லை. டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 60லேருந்து 90 தினங்கள் அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ், அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சட்ட போராட்டம் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய அரசியல். இந்த அரசியலில் இப்போ சிக்கியிருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் தான். ஏன்னா உக்ரைனுக்கான அந்த உதவி நிறுத்தப்படும் போது இந்த உதவிக்கு பதிலாக வேறொரு உதவி தேவைப்படும். கண்டிப்பாக அவங்களுக்கு பணம் தேவைப்படும், பொருள் தேவைப்படும், ஆயுதம் தேவைப்படும். அதெல்லாம் யார் செய்ய போகிறாங்க, எந்த நாடு செய்ய போகுது? ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் செய்ய போகிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது நாடுகள் உக்ரைனுக்கான உதவிகளை செய்வார்களா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கின்றன. இன்றைக்கும் ரியாசான் ஒப்லஸ்ட் அப்படிங்கிற பகுதியில், ரஷ்யாவினுடைய ஆயில் ரிஃபைனரி இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த ரியாசான் ஒப்லஸ்ட் அப்படிங்கிற பகுதி. இந்த இடத்துல ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்காங்க உக்ரைன். இதை அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ரஷ்யா. ஆல்ரெடி ரஷ்யாவுக்குள்ளே இதே மாதிரியான ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தப்படுவதும், அதன் பிறகு அதுக்கு பதிலடி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்களுடைய பதிலடி தொடர்வதும் அப்படிங்கிறது காலங்காலமாக பல வருடங்களாகவே நடந்து வருகிறது. அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இன்றைக்கும் நடந்திருக்கு. ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்று ஒரு முக்கியமான முடிவை சொல்லியிருக்கிறார். நாங்கள் அமெரிக்காவை நம்பி சில வேலைகளில் ஈடுபட்டோம். இன்றைக்கி அமெரிக்கா எங்களுக்கு உதவிகள் செய்யவில்லை என்றால் நாளை அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடிய நாடுகளுடைய நிலைமையும் எங்களை மாதிரி தான் இருக்கும். ஸோ பிற நாடுகளுக்கு உதாரணமாக அமெரிக்கா திகழ வேண்டும் என்றால் அமெரிக்காவினுடைய உதவி எங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம்.
இன்னைக்கு நாங்கள் இந்த உதவியை கேட்பதற்கான காரணம், கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 750 அட்டாக் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க ரஷ்யா. அதில் பல ட்ரோனை நாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டோம். ஆனாலும் எங்களுடைய டெக்னாலஜியை வச்சு இது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்த முடியாது. அமெரிக்காவினுடைய நட்பும், அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள், அமெரிக்காவினுடைய டெக்னாலஜி இல்லாமல் இது எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அமெரிக்கா அவங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். ரஷ்யாவினுடைய பேசஸ், சிரியாவில் ஏகப்பட்ட ரஷ்யாவினுடைய பேசஸ் அப்படிங்கிறது டிக்ளைன் ஆச்சு. அப்போ இதை மிடில் ஈஸ்ட் நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதே நிலைமை தான் நாளைக்கு அமெரிக்காவுக்கும் வரும். உங்களுடைய பேசஸ் இப்போ மிடில் ஈஸ்டில் நிறைய இடத்துல இருக்குது. இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நாங்களும் அமெரிக்காவினுடைய பேசஸை அகற்றி விடுவோம் என்கிற எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவுக்கு எதிராக. யுரேனியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வேர்ல்டு லெவலில் 10%, 200 நாடுகளில் 100 கிலோ எடுக்கிறாங்கன்னா அதில் 10 கிலோ எங்கேருந்து மட்டும்தான் எடுக்கிறாங்க, உக்ரைன்லேருந்து மட்டும்தான் எடுக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு யுரேனியம் ரிச் தான் உக்ரைன். ஸோ உக்ரைனை ஒரு நாடு சொந்தம் கொண்டாடுகிறது என்றால் யுரேனியத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதி அந்த நாட்டுக்கு கிடைத்து விட்டது என்பதுதான் அர்த்தம். அப்போ உக்ரைனுக்கு பின்னாடி யுரேனியம் ஒளிந்திருக்கிறது. இந்த யுரேனியத்தை கைப்பற்றுவதற்கு தான் அமெரிக்கா முயற்சி செய்கிறது அப்படிங்கிற ஒரு விதமான கான்ஸ்பிரசி தியரி வெளிவந்திருக்கிறது. இதை பல வருடங்களாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிளாக் ராக் போன்ற நிறுவனங்களும் இதுக்கு பின்னாடி இருக்காங்க என்பதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். பட் இந்த யுரேனியம் மட்டும் காரணமா இல்லை வேறு ஏதாவது காரணங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியும் இப்போது மக்களிடையே பேசப்பட்டு வருகின்றன. ஒரு க்ரூயிஸ் மிசைல், சப்மரைன்லேருந்து வீசக்கூடிய ஒரு க்ரூயிஸ் மிசைலை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க வடகொரியா. வடகொரியாவினுடைய ராணுவ வீரர்கள் நினைச்ச மாதிரி இல்லை, வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க என்கிற தகவலை மேற்குலக நாடுகளே இன்னைக்கு பாராட்டா தெரிவித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பீஸ் பிளான் தான். 100 டே பீஸ் பிளான் அப்படிங்கிறத ரெடி பண்ணிட்டாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆதரவாளர்கள், இல்லாட்டி அவங்களுடைய அரசபையில் இருக்கக்கூடிய நபர்கள். இந்த 100 டே பீஸ் பிளான் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா ரஷ்யா உக்ரைனை கூப்பிட்டு வச்சு எப்படி பேசுவாங்க, இந்த 2 நாடுகளுக்கும் என்னென்ன அறிவுரைகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் தான். ஜனவரி எண்டு அப்படி இல்லைனா பிப்ரவரி மாதம் ரஷ்யாவினுடைய அதிபரையும் அதே மாதிரி உக்ரைனுடைய அதிபரையும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஃபோன் வழியாக பேசி நாம் இந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தத்துக்கு வரலாம், நீங்கள் உடனடியாக போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைப்பார் என்கிற அந்த ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ ஜனவரி எண்டு அப்படி இல்லைனா பிப்ரவரி மாதம் இது நடந்தது என்றால் அடுத்ததாக என்ன நடக்கும்னா, பிப்ரவரி மார்ச்சுக்குள்ள புட்டின் அவர்களையும் ஜெலன்ஸ்கி அவர்களையும் நேருக்கு நேர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சந்திப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் சந்தித்து பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா, கொடுக்கல் வாங்கல் மாதிரி இந்த பக்கம் ஏதாவது செய்ய முடியுமா, அந்த பக்கம் ஏதாவது செய்ய முடியுமாங்கிறத டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் முடிவெடுப்பார் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக ஏப்ரல் 20 அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும். ஏன்னா அப்போ தான் ஈஸ்டர் வரப்போகுது. அந்த ஏப்ரல் 20 அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும். கர்ஸ்க் பகுதியிலிருந்து உக்ரைன் இராணுவ வீரர்கள் வெளியேறுவார்கள் என்கிற தகவலும், ஏப்ரலினுடைய கடைசி பகுதிகளில் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், உக்ரைனை பற்றியான இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், அதில் யுஎஸ், சீனா, யூரோப், குளோபல் சவுத் கண்ட்ரிஸ் உட்பட பல நாடுகள் பங்கெடுப்பார்கள் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது மட்டும் இல்லை, இன்னும் இந்த ப்ரப்போசலில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதை இன்னொரு காணொலியில் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.